ஹாய் ஹலோ வணக்கம்ங்க, குட் மார்னிங். இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாண வீட்டு சாப்பாடாக இருக்கட்டும், இல்லைனா கோயில் சாப்பாடாக இருக்கட்டும், அதில் வந்து தீயல் துவரும் அப்படின்னு அந்த டிஷ்ஷு, அந்த கூட்டோட பேர் சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க. அதில் ரொம்ப பேர் ரொம்ப தடவை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். தீயல் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நார்த்தங்காய் இருக்குது பார்த்தீங்களா, நார்த்தங்காயில் வைக்கக்கூடிய ஒரு ஊறுகாய் டைப்பு தான். சரி, அதை ஊறுகான்னு சொல்லுவாங்க, பச்சடின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீயல் கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அடுத்தது துவரம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, வாழைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, வாழைக்காயில் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். சரியா, அதை தான் நாங்கள் துவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, உங்கள் ஊரில் ஒவ்வொரு நேம் சொல்லுவீங்க. சரியா, எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி சொல்லுவோம். எங்கள் ஊர்லேயுமே எங்கள் ஏரியாக்களில் நாங்கள் அதை வந்து தீயல் அப்படின்னு சொல்லுவோம். சில இடத்துல நார்த்தங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க, நார்த்தங்காய் ஊறுகான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அந்த பேச்சு வழக்குங்கிறது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏரியா என்ன செய்யும், கன்னியாகுமரியில் மாறும் பார்த்துக்கிடுங்க. சரியா, இன்னொன்று என்ன அப்படி பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரியில் வந்து காமனாக பொதுவான ஸ்லாங்குன்னு ஒன்று கிடையாது பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தவாறு அந்த பேச்சு வழக்கு வந்து மாறுபடும். சரியா, புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.